வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்த உடனே தெரியும் எல்லாருக்கும். அச்சு முறுக்கு, ரோஸ் குக்கீஸ்னு சொல்லுவாத, ஸ்வீட் அச்சு முறுக்கு மாதிரி கார அச்சு முறுக்கு, அதுவும் தோசை மாவில் ரொம்ப ஜோராக இருக்கும். இப்படின்னு ஒருங்கிறது பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது அச்சு முறுக்கு ஸ்டாண்டு. இது பொதுவாக எல்லா பாத்திர கடையிலையும் கிடைக்கும், அமேசானில் கூட கிடைக்கிறது, நான்ஸ்டிக்லேயே கிடைக்கிறது. நான் வாங்கியிருக்கிறது பித்தளை. இதோட கம்பி அலுமினியத்தில் இருக்குது. புதுசாக இருந்ததுன்னா மாவு கரெக்டாக ஒட்டிக்காது, கரெக்டாக வராது. இது கொஞ்சம் பழக்கணும். அச்சு முறுக்கு அச்சை கொஞ்சம் பழக்கணும். அதுக்கு இந்த வெந்தயத்தை 1-2 பொடிச்சு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் இந்த அச்சு முறுக்கு அச்சை ஊற வச்சுட்டு அப்புறமா பண்ணலாம். இதை ஊற வச்சுட்டு வெறும் தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். சபீனாலாம் போட்டு, அதாவது டிஷ் வாஷர்லாம் போட்டு தேய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்போது இது கொஞ்சம் பழக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெந்தயத்தை பொடிச்சு போட்டு அதில் ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு, காத்தால் பண்ணுறதா இருந்தால் ராத்திரி ஊற வைக்கலாம். நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போது டைம் ஆயிடுச்சு. இதை எடுத்து நல்ல வெறும் தண்ணியில் 2 தடவை அலம்பிட்டு டிஷ்யூ பேப்பரில் ஈரம் போக தொடச்சிட்டு இதை வெயிலில் வச்சு எடுத்துடலாம். தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டால் படப்படான்னு வெடிக்கும். இப்போ இந்த அச்சு முறுக்கு அச்சை சூடு எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஏறி இருக்கணும். இது சூடாகட்டும், அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம். இது ஒரு சின்ன கப்பு மைதா, இதை அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு பதிலாக பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதா எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தோசை மாவு, அதை இதில் சேர்த்துக்கிறேன். தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவோட கொஞ்சம் திக்கான பதத்தில் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு பாருங்க, தெரியுறதா? இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிருக்கேன். இதில் கரைக்கும் போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருந்தேன். ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதுலேருந்து சூடு எண்ணெயை மாவில் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஸ்பூனில் ஒட்டின்னு இருக்கணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. இதே கொஞ்சம் சூடு ஏறி இருக்கணும். இப்போ இந்த அச்சை மாவில் நல்ல 3/4 பங்கு, ஃபுல்லாக மூடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சா ஒட்டாது. ஒரே டைமில் இந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கணும். இப்போ பாருங்க, இந்த அச்சில் மாவு ஒட்டின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி பண்ணி விடும்போது அது இதுலேருந்து விட்டு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பழகிற வரைக்கும் எடுத்து விடணும். இப்போ இந்த எட்ஜை இப்படி கத்தியால் கிளப்பி விட்டால் அதுலேருந்து விட்டு கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் முதல்ல பண்ணணும். இப்போ பாருங்க, விட்டுறது இதை கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வேக விட்டு எடுக்கலாம். ஜோராக வரும் அது. இப்போ நம்ம கார அச்சு முறுக்கு ரெடியாக எடுத்து பாருங்க. இதை இந்த எண்ணெய் வடியணும், அதுக்காக இந்த மாதிரி கமுத்தி போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துடுத்துல. திரும்பவும் இந்த அச்சை எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எடுத்து மாவில் இந்த மாதிரி முக்கி ஒரு 2-3 செகண்ட் வச்சுருக்கணும். அப்போ தான் அதில் மாவு ஒட்டும். பாருங்க, ஒட்டின்னு இருக்கா? இதை இந்த எண்ணெயில் ட்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது பாருங்க, ஜோராக விழுந்துருக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு வெந்து எடுக்கலாம். நல்ல அருமையான அச்சு முறுக்கு ரெடி. வெந்து கொதியெல்லாம் அடங்கினதும் எடுத்துட்டா சூப்பராக அச்சு முறுக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி மாவை பண்ணிவிட்டு காட்டுறேன். சூப்பரான
கார அச்சு முறுக்கு ரெடி. 1 கப்பு தோசை மாவு, 1 கப்பு மைதா மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது. எல்லார் வீட்லேயும் தோசை மாவு இருக்கும், கடலை மாவும் இருக்கும், மைதா மாவும் இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் ஜாரில் போட்டு. டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டானது. எப்போதும் நம்ம அடிக்கடி தோசைக்கு அரைக்கிறோம் இல்லையா, அதிகம் புளிப்பு இல்லாத மாவாக இருக்கட்டும். ஜஸ்ட்டு இன்றைக்கி அரைச்சி நாளைக்கு எடுத்தால் கூட பரவாயில்லை. அதில் அவ்வளோ தூரம் புளிப்பு வந்திருக்காது. காலமே அரைச்சி சாயங்காலம் இந்த மாதிரி தோசை மாவு எடுத்து பண்ணலாம். நான் பண்ணது நேத்திக்கு அரைச்சி வச்சது, அதில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.